அன்பான மக்களே, நம்ம சுவாமி கிட்ட இருந்து செம்ம அப்டேட்டுங்க. நான் எதிர்பார்த்தேன் 30ஆம் தேதி ஷூட்டிங் இருக்கு, மகாநதி ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா எப்படி சுவாமி வருவாரு? அங்க வந்து ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு இங்க காலையில கிளம்பி இங்க வந்துட்டாருங்க. செம்ம அப்டேட்டு, பயங்கர ஹாப்பி. நானு பறந்து வந்துகிட்டு இருக்கேன், ஆந்தவே வந்துகிட்டு இருக்கேன், வந்துட்டேன், சென்னை வந்துட்டேன் அப்படின்னு செம்ம அப்டேட் கொடுத்துருக்காரு. பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நமக்கு தெரியும் 15 நாள் இங்க 15 நாள் அங்க, அதுதான் நம்ம வந்து கமிட் ஆயிருக்காரு நம்மளோட சுவாமி. அது வந்து நிறைய அங்கே ஆர்டிஸ்ட் நிறைய இருக்கிறதுனால அங்கே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் அவர் மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஆல்ரெடி அந்த நீ நான் காதல் நீ பிரேமா வந்து அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி தானே இங்கேயே பறந்துட்டு இருந்தார். செமங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சல் தான் இருந்தாலும் அந்த ரத்தம் பார்த்தீங்களா, இள ரத்தன்றது வந்துட்டாருங்க. சூப்பர், செம. சுவாமி பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரிங்களா. ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன், பறந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காரு நம்மளோட சுவாமி. அப்பப்பப்பப்பா சூப்பருங்க, செம்ம அப்டேட். இதெல்லாம் யாராலையும் யோசிக்க முடியாது, நம்ம சுவாமியால் மட்டும்தான் யோசிக்க முடியும். அவர் மட்டும்தான் இந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிறது. அவ்வளோ பறந்துக்கிட்டே வந்து அப்டேட் கொடுத்துருக்காருங்க. இங்கே பாருங்கள், மேகம் முட்டம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. சூப்பர், லேண்ட் ஆகும்போது எடுத்துருப்பார் போல். சூப்பர், நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா. இதை வந்து டிஸ்கஸ் பண்ண என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சுவாமி வந்துட்டாரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சொல்ல வரோம். சரிங்களா, செம்ம.